எஸ்ஐஆர் படிவம் மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வந்திருக்குங்க. இப்போ எனக்கே பார்த்தோம்னா, எங்கள் ஏரியாவில் வந்துட்டு அந்த பிஎல்ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்மணி. அவங்க வர்றாங்க. அவங்க வந்து ஒரு ரிட்டயர்டு மாதிரி தான் இருக்கிறாங்க பார்த்தப்போ. அவங்க பால்வாடி டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க விசாரிச்சப்போ. அவங்க வந்துட்டு அவங்க நேரடியாக வீடு அதாவது வீடுக்கு வீடு வந்து கொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரலங்க. ஒரு முக்கில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டாங்க சேரை போட்டு. அங்கே இருந்துட்டு ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபர் அவருக்கு வந்து ஒரு விவரமும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு தான் வந்துட்டு எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணார். அப்படி பண்ணதை நம்ம வாங்குகிறோம். வாங்கிட்டு அதில் வந்து நமக்கு குழப்பங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, முந்தைய ப திருத்த தீவிர திருத்த அதுலேருந்து அந்த டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முந்தையங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த பிஎல்ஓட்டே வந்துட்டு கேட்குறேன், அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ வந்து அந்த கேட்குறாங்களப்பா உன் பேர், அந்த இது ஓட்டர் ஐடி அதெல்லாம் கொடுப்பா. உங்கள் அப்பாவோட டீட்டெயில் கொடுப்பா. அவ்வளோதான்ப்பா. இதில் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த முந்தையங்கிறதுக்கு அர்த்தம்லாம் சொல்லிக் கொடுக்கல? இல்லைப்பா நமக்கு சொன்னாங்கப்பா. அதை அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரியலப்பா. வேணா நீ வந்துட்டு ஒரு வக்கீல் இருக்கார்லப்பா, அந்த வக்கீல்கிட்ட போய் கேளுப்பா, நம்ம ஏரியாவில் இருக்கார்லப்பா அப்படிங்கிற மாதிரி கையை காட்டிட்டு அவங்களுக்கே தெளிவில்லை. இங்கே நம்ம சொல்ல வர்றது என்னன்ட்டா, நீங்கள் பிஎல்ஓ அப்படின்னு நியமிச்சிருக்கீங்க. அதில் வந்து கடைநிலை ஊழியர்கள், இந்த மாதிரி பால்வாடி டீச்சர்கள், அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் வந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் பணியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நான் அவங்கள குறை சொல்கிறதுக்காக சொல்ல வரலங்க. அவங்களுக்காக கூட நீங்கள் வந்து ஒரு புரியும்படியான பயிற்சி கொடுக்கவே இல்லை. இது இது இப்படி இப்படி பண்ணணுன்ட்டு. அந்த பயிற்சி குறைபாடு ஒன்று இருக்குது. அதுபோக வந்து அந்த படிவத்திலேருந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து நீங்கள் வந்துட்டு 2002, 2005லலாம் வந்துட்டு நம்ம வாக்களித்த அந்த விவரங்கள், பூத் விவரங்களெல்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ அநியாயம் பார்த்தீங்களா? எனக்கு போன தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தல் எங்கே வாக்களித்தேன் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான்லாம் வந்துட்டு சென்னையில் 8 வாடகை வீடுகள் மாறி இருக்கிறேன். ஊர்லேயும் 2, 3 வாடகை வீடுகள் மாறி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு பதிவு பண்ண சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து அநியாயமாக இருக்குது. அதுபோக ரொம்ப குறுகிய காலகட்டம். நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்தது வந்துட்டு உடனே வந்து கேட்குறீங்க. அதுவும் இல்லை 1 மாதத்துக்குள்ளே இதை தமிழ்நாடு முழுக்க முடிக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட அத்தனை கேள்வி. இந்த படிவம் வாங்கி அப்படியே வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து என்னோடய தேடல்கள் இருக்குது. நான் வந்து இந்த 2002ல் வந்துட்டு எங்கே போட்டேன் அதெல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உறவினர்னு சொல்கிறீங்க. அந்த உறவினர் யாரை குறிப்பிட்றீங்க? அதை கேட்டாலும் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இவ்வளோ குழப்பங்களோடு வந்துட்டு ஒரு படிவத்தை கொடுத்து நிரப்ப சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து மக்களை வந்து கழிச்சு கட்டுவதற்கான ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. தமிழக முதல்வர் வந்துட்டு இதுக்கு எதுக்காக வந்துட்டு ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அது வந்து மிக மிக சரியானது. மக்களுக்கான அரசு என்றால் மக்களுக்கு எளிமையாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அதை பண்ணாதனால வந்துட்டு மத்திய அரசுக்கும் இந்த தேர்தல் கமிஷனுக்கு வந்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.